கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்பதை நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே அறிந்து கொள்ள முடியும். ஒரு தெய்வம் மனிதனுக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டுமே என்றால், அல்லது மனிதனோடு கூட இருக்க வேண்டுமே என்றால், ஆண்டவருக்கேற்ற செயல்பாடுகள், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமுடையவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகளை ஆசீர்வதிக்கிறார், நம்மை அவர் விருத்தி அடைய செய்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருக்க காரணம் என்னவென்றால், யோசபாத் கர்த்தரை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தபடினாலே ஆண்டவர் அவனோடு கூட அவனை விருத்தி அடைய செய்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, இந்த யோசபாத் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே, அவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியதே என்று நாம் வசனத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது தம்முடைய ஜனங்கள் நன்றாயிருப்பதற்காக மோசையின் மூலமாக பிரமாணங்களை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கு கற்பனைகளின் வழியாய் ஓடு, கற்பனைகளை கை கொண்டு நட என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே ஆண்டவர் யோசபாத்தை விருத்தி அடைய செய்தார், கற்பனைகளின்படி நடந்தான், மேடைகளை அகற்றினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இன்றைக்கு அநேகருக்குள்ள உள்ள மேடை என்னவென்றால் பெருமை, பொறாமை, அது மாத்திரமல்ல பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை இருப்பதை நாம் விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை யோசபாத் அகற்றினான். குறிப்பாக மேடைகள், விக்கிர தொகுப்புகளை அகற்றினான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு பதிலாக உலகத்திற்கு நான் முதலிடம் கொடுப்போமே என்றால் அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாய் காணப்படும். எனவே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வழிகளில் நடந்தான். வேதம் சொல்லுகிறது, யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள், உங்கள் பாதைகளை சீர்படுத்துங்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வழியாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். எனவேதான் சங்கீதம் ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வழி அல்லது நான் நடக்கின்ற வழி பரிசுத்தமான ஒரு வழியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த யோசபாத்துக்குடைய ஒரு பிரதான குணம் என்னவென்றால், கர்த்தருடைய வேதத்தை போதிக்க ஒரு குழுவை ஏற்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய வசனங்களை பட்டணங்கள் தோறும் போதிப்பதற்காக, வேதத்தை ஜனங்கள் மத்தியிலே பரப்புவதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்படி அவன் செயல்பட்டபடினாலே கர்த்தரை தேடினான்,
கற்பனைகளின்படி நடந்தான், வேடைகளை அகற்றினான், கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டான், கர்த்தருடைய வேதத்தை போதிக்க ஒரு குழுவை ஏற்படுத்தியிருந்தபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் அவனுக்கு இருந்தது, வர வர மிகவும் பெரியவனானான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். அதற்காக நான் ஒருவேளை யோசபாத்தின் இடத்திலே காணப்பட்ட அந்த குணாதிசயங்கள் படி நாம் கர்த்தரை தேட வேண்டும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், மேடைகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அகற்றிவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்கின்ற பொழுது நாம் பரிசுத்த வேதாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் புரோபகண்டா அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார், கனத்தையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வர வர மிகவும் பெரியவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே யோசபாத்தினிடத்திலே காணப்பட்ட அந்த நற்குணங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம், கர்த்தரை முன்னிறுத்தி செயல்படுவோம், அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் விருத்தியடைய செய்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தையும் உங்களுக்குள்ளே பலமாய் வைப்பார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.